சீக்கிரம் சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏன் உன் அப்பா கூட சேர்ந்து யார் குடும்பத்தையாவது கெடுக்கணுமா? இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். போ. ஏன் ஆண்டாளு, முக்கியமான விஷயம் பேசணும் தானே வர சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு துடிச்சிட்டு இருக்க? அத்தை நீங்க சொல்லுங்க. ஏய் இரேன், என்னன்னு கேட்டு போ. சரி சொல்லுங்க. இங்க பாருடி, எனக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு இருக்கிறது நீங்க 2 பேரும் தான். ஆம்பளை பிள்ளைன்னு யாரும் இல்ல. அதனால என் பேர்ல இருக்க மொத்த சொத்தையும் உங்க புருஷமாருங்க 2 பேர் பேர்லயும் எழுதி வைக்க முடிவு பண்ணிருக்கேன். தோட்டம் துறவு, மதுரையில இருக்க இடம், இது எல்லாத்தையும் ஆண்டாள் புருஷன் அழகர் பேர்லயும், இந்த வீடு, ஆசாரிப்பட்டியில இருக்க வீட்டடி, கரிசல்பட்டி போற வழியில இருக்கிற தோட்டம், இது எல்லாத்தையும் பவித்ரா புருஷன் பேர்ல எழுதி வைக்க போறேன். கூட குறைச்சல் இல்லாம 2 பேருக்கு சரிசமமா தான் பிரிச்சு வச்சிருக்கேன். நாளை பின்ன ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்து நல்லா பொழைக்கிற வழிய பார்க்கணும். சரியா? அதெல்லாம் சரிதான். இந்த வீட்டை இவங்க பேர்ல எழுதி வச்சா நம்மள எங்க போறது? ஏன், அதான் உனக்கு உன் புருஷன் இருக்கான்ல, உன் புருஷனுக்கு வீடு இல்லையா? அதான் மதுரையில இருக்க இடத்த உன் புருஷன் பேர்ல எழுதி வச்சிருக்காங்கல்ல, அங்க போய் நல்ல பெரிய வீடா கட்டி இருக்க வேண்டியதானே? வீடெல்லாம் கட்டலாமா, ஆனா இந்த வீட்டை வித்துட்டு போனா நீ எங்க போவ, பாட்டி எங்க போவோம், அப்பாலாம் எங்க போவாரு? அதானே பார்த்தேன். நீ உங்க அப்பா மேல இருக்க அக்கறையில தானே கேக்குற. இங்க பாரு, நான் உன்கிட்ட ரீசன் தானே கேக்குறேன். உங்க அப்பனுக்கு சொத்தை தரலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான், நீங்க கிடையாது. நீ எங்களுக்கு நல்லது செய்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்தை பிரிக்க பாக்குறல்ல. எங்களுக்கு உங்க சொத்தும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், போய் வேலையை பாரு. அப்புறம் என்ன, நல்ல விஷயம் தானே. நம்ம வீட்டுக்கு போ. எத்தனை நாள் மாமியார் வீட்டிலே தங்கிட்டு இருக்கிறது? அதானே, சொத்து வேண்டானா உன் புருஷன் கூட நீ இப்பவே கிளம்ப வேண்டியதானே. அப்புறம் எதுக்கு நின்னு இன்னும் யோசிச்சுட்டு இருக்க? என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? ஏய், பிளானும் பண்ணல கிளானும் பண்ணல. பவித்ராவுக்கு கல்யாணம் முடிஞ்ச உடனே உங்க 2 பேருக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணதான். அதனாலதான் இப்ப அதை செய்யறேன். புரிஞ்சிருச்சு. என் அப்பாவை பழிவாங்க தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன உங்க அப்பா கிப்பான்னு சொல்லிட்டு இருக்க? இந்த டாக்குமெண்ட்டை வச்சதா எங்க பேங்க்ல 25 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு. இவங்க தான் கண்ணாத்தாவா? இவங்க ஆதார் கார்டு கொடுங்க. சார், இவங்க தான் சார் கண்ணாத்தா. தர்மலிங்க இவங்க மகன் தான் சார். இந்த ஊரோட பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர்தான் சார். அவர்தான் சார் இவங்க உயிரோட இருக்கும் போதே சொத்தை மாத்தி எழுதி இருக்கிறாரு. அதுவும் பொய்யான டெத் சர்டிபிகேட்டை கொடுத்து மாத்தி இருக்கிறான். நீங்க நியாயமா பார்த்து அவர்தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். நீங்க இப்ப அந்த தர்மலிங்க எங்க இருக்காரு? சார் சார் அவசரப்படாதீங்க சார். எங்க வீட்ல கொஞ்ச நாளாவே ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதனால்தான் எங்க அப்பா இப்படி பண்ணிருப்பாரு. முதல்ல நாங்க எங்களுக்குள்ள பேசிக்கிறோம் சார். தப்பா இருந்தா நானே அப்பாவை போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு வந்து விட்டுறேன் சார். ஏமா, உங்க ஃபேமிலில பிரச்சனைனா அடுத்தவங்க சொத்தை ஏமாத்தி வாங்க வரா? சார், அவங்க என் அப்பத்தா சார். அவர் இவங்களோட பையன்தான் சார். இவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் சண்டை போயிட்டு இருக்கு சார். அந்த கோவத்துல தான் மேபி ஏதாவது பண்ணிருப்பாரு சார். சார், அவர் மேல தப்பு இருந்தா நானே உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன் சார். சார், கொஞ்சம் பெருசாக்காம விட்டுருங்க சார். சார் ப்ளீஸ் சார், இத நாங்க ஃபேமிலிக்குள்ளேயே பேசி முடிச்சுக்கிறோம் சார். முடியலன்னா கண்டிப்பா உங்ககிட்ட நான் அப்பாவை கூட்டிட்டு வரேன் சார். இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இல்லனா காலையில கேள்வியே கேட்க மாட்டோம். டைரக்டா அரெஸ்ட் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்போம். வாங்க. டேய் பாட்டி, என்னாச்சு இப்போ? நீ எதுக்கு அழுகுற?
விட அந்த ஆள் வரட்டும் பார்த்துக்கலாம், நான் இருக்கேன்ல. அத்தை, அந்த ஆளை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, விடுங்க, என்னன்னு விசாரிச்சுக்கலாம். சொத்துக்காக நான் செத்துட்டேன்னு சொன்னவே நாளைக்கு என்ன கொலை பண்ண கூட தயங்க மாட்டாள்ல. என்னதான் கோபம் இருந்தாலும் உயிரோட இருக்கிற பெத்த தாய செத்துட்டான்னு சொல்ல எப்படிதான் மனசு வந்துச்சோ. டேய் பாட்டே, நீ முதல்ல அழுகிறது நிறுத்து. பார்க்குற கஷ்டமா இருக்குது எனக்கு. அந்த ஆள் வரட்டும், நான் பேசிக்கிறேன். இல்ல மாமா, அவர் ஏன் இப்படி பண்ணாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்.